ஜீவா டுடே நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் வல்லம் பசீர் அவர்கள் இணைந்துள்ளார். தோழர் வணக்கம். வணக்கம். 2024க்கான தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கு. இது நேற்று ஆளுநர் உரையின் பொழுது அதில் தகவல் ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் பல்வேறு கருத்துக்களை நான் பேச முடியாது, அது அரசியல் சாசனத்தை அவமதிப்பதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆளுநர் அந்த உரையை நிகழ்த்தாமல் பாதியிலேயே வெளிநடப்பு செய்திருக்கிறாரு. இதற்கு முன்பு போன ஆண்டும் இந்த வெளிநடப்பு செய்தார். இந்த தொடர் வெளிநடப்பு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தோழர்? ஆளுநர் என்பவர் சர்ச்சைக்கு பெயர் போனவராகவே இருந்திருக்கிறார். தமிழ்நாட்டிலிருந்து ரவி, அதே போல தெலுங்கானாவில் இருந்து நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன், பஞ்சாப் மாநிலத்திலே பன்வாரிலால் புரோஹித், இப்படி எல்லா ஆளுநர்களும் தங்களுடைய பவரை தவறாக பயன்படுத்தி கொண்டு ஒரு விளம்பர வெளிச்சம் தேடிவிட வேண்டும், மாநில அரசுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று முனைப்போடு செயல்படுகிறார்கள் என்பதை அவர்களுடைய நடவடிக்கைகள் காட்டி கொடுத்து விடுகிறது. அதிலே ஒருபடி மேலே போய் கடந்த ஆண்டு ரவி அவர்கள் உரை நிகழ்த்துவதற்கு சட்டப்பேரவை வளாகத்திற்கு வந்தார். சட்டப்பேரவையில் எது உரை குறிப்பில் இடம்பெற்றிருந்ததோ அவற்றிலிருந்து சில வார்த்தைகளை நீக்கிவிட்டு அவர் மனம் போன போக்கிலே வாசித்தார். ஆனாலும் முதலமைச்சர் எழுந்து நின்று எதையெல்லாம் உரை குறிப்பில் தந்திருக்கிறதோ அவை மட்டும்தான் அவை குறிப்பிலே இடம்பெறும், அது தவிர ஆளுநர் பேசிய எதுவும் அவை குறிப்பில் இடம்பெறாது என்று ஓராண்டுக்கு முன்பே முதலமைச்சர் சொன்னார். அதுபோன்றுதான் அவை குறிப்பிலே ஆளுநர் பேசிய எல்லாமும் இடம்பெறவில்லை. உரை குறிப்பிலே தமிழ்நாடு அரசு எதை தந்ததோ அது மட்டும்தான் இடம்பெற்றது. ஆனால் இந்த முறை ஆளுநர் அவர்கள் இதை நன்கு உணர்ந்திருந்த காரணத்தால் தான் புறக்கணித்து விட்டு வெளியேறுவதாக சொல்லியிருக்கிறார். அதில் எனக்கு கொள்கை முரண்பாடுடைய கருத்துக்கள் இருந்தது என்று அவர் சொல்கிறார். முதலில் ஆளுநருக்கு கொள்கை முரண்பாடு என்பதே இருக்கக்கூடாது. அவர் ஒரு அரசியல் சார்பற்றவர், அரசியல் சார்பற்று இயங்க வேண்டும் என்பதுதான் விதி. உங்களுக்கு கொள்கை முரண்பாடு என்று சொன்னால் நீங்கள் ஏதோ ஒரு கொள்கையை தழுவி கொண்டிருப்பதாக அர்த்தம். எந்த கொள்கையை நீங்கள் தழுவி கொண்டிருக்கிறீர்கள்? முதலில் உங்களுக்கு கொள்கையே இருக்கக்கூடாது என்பது விதி. ஆளுநர் என்பவர் எல்லோருக்கும் பொதுவானவர் தான். வலதுசாரி, இடதுசாரி அல்லது வேறு சிந்தனைகள் கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்கும் ஒரே ஒரு மேலாண்மை உணர்வோடு அவர் செயல்பட வேண்டும். ஆனால் அவர் அப்படி செயல்படுகிறாரா என்று கேட்டால் இல்லை. தன்னை ஒரு முழு வலதுசாரியாகவே காட்டிக்கொண்டு திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கிற வேலையை அவர் செய்கிறார். இந்த எதிர்ப்பை அவர் எப்போது பதிவு செய்திருக்க வேண்டும்? முறையாக இதை பதிவு செய்திருப்பதாக நாம் கருதினால் கூட உரை குறிப்பு உங்களுடைய அனுமதிக்கு அனுப்பப்பட்டது. நேற்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அச்சிடப்பட்டு அந்த புத்தகமாக வழங்கப்படுவதற்கு முன்பு உங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் தமிழ்நாடு அரசு அதை அச்சிட்டதா, அல்லது அந்த அவை குறிப்பை, உரை குறிப்பை உங்களுக்கு ஒப்புதலுக்கு அனுப்பாமல் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தயார் செய்து தந்து விட்டதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. எதையெல்லாம் இடம்பெற போகிறது, எதையெல்லாம் ஆளுநர் பேச வேண்டும் என்று புள்ளி கமா எல்லாவற்றையும் சேர்த்து ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்புவார்கள். ஆளுநருடைய ஒப்புதல் வந்ததற்கு பிறகுதான் அது உரை குறிப்பாக எடுத்துக் கொள்ளப்படும். அதன் பிறகு அதை ஆளுநர் வாசிப்பார். தமிழ்நாடு அரசு தான் தருகிறது என்று சொன்னாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஆளுநரிடத்திலே ஒப்புதல் பெற வேண்டும். அப்படி ஆளுநரிடத்திலே ஒப்புதல் பெறுகிற போதே அதை திருப்பி அனுப்பி இருக்கலாம். அதை அப்போது நிராகரித்திருக்கலாம். அப்போதெல்லாம் ஆளுநர் நிராகரிக்கவில்லை. சட்டப்பேரவைக்கு நிராகரிப்பதற்கு என்ன காரணம்? இன்னொன்று, தவறான செய்திகள் அதில் சொல்லப்பட்டிருப்பதாக சொல்கிறார். நேற்று பேரவைத் தலைவர் அண்ணன் மாண்புமிகு அப்பாவு அவர்கள் அவையிலே எழுந்து நின்று அந்த உரை குறிப்பில் என்ன இடம்பெற்றிருந்தது என்பதை வாசித்து காட்டினாரா இல்லையா? ஏதாவது ஒரு செய்தி உண்மைக்கு புறம்பான செய்தி அதிலே இடம்பெற்றிருந்ததா? என்ன செய்தி இடம்பெற்றிருந்தது என்று ஆளுநர் விளக்கம் அளித்தால் தமிழ்நாடு அரசு தார்மீக உரிமை கருதி அதற்கு பதில் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறது. நம் சராசரி பொதுமக்களாக இருக்கக்கூடிய நமக்கே அந்த உரையிலே எந்த தவறும் இல்லை, அந்த உரையிலே எந்த பொய்யுரையும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகிற நமக்கு, ஆளுநரை போன்றவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று புரிந்து கொள்கிற நமக்கு இந்த விஷயத்தில் ஏதாவது பொய் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடியுமா, முடியாதா? நிச்சயமாக முடியும். நாமே அதை உணரவில்லை என்று சொன்னால் திட்டமிட்டு ஆளுநர் ஒரு நாள் செய்தியாக வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசை அவமதித்திருக்கிறார். நான் அப்படித்தான் பார்க்கிறேன். அங்க இருப்பவர்கள் எல்லாம் 234 சட்டமன்ற உறுப்பினர்கள், எல்லா கட்சியும் சேர்த்து கொண்டே நாம் வைப்போமே, எல்லா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களையும் சேர்த்து பார்த்தால் அவர்கள் அந்தந்த தொகுதிகளினுடைய மக்களினுடைய பிரதிநிதிகள். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் வாக்களித்துத்தான் அவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பினார்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் அவர் புறக்கணித்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு செயலை ரவி செய்கிறார். அதிலும் குறிப்பா இன்றைக்கு கூட ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கிறது.
என்ன பிரச்சனை என்று கேட்டால் அவை குறிப்பிலே இடம்பெறாதவற்றை அவருடைய எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டார் என்று. அவருடைய எக்ஸ் தளம் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆளுநர் மாளிகையினுடைய எக்ஸ் தளத்தில் அவர் அதை பதிவு செய்திருக்கிறார். எவ்வளவு ஒரு தடித்த உணர்வு அவருக்கு இருக்கும் என்று சொன்னால் இந்த ஒரு கேவலமான வேலையை அவர் செய்திருக்க முடியும். சார், உங்களுக்கு அவை குறிப்பில இடம்பெறாது என்று சொல்வதற்கு காரணமே இது அவை குறிப்பில் இருக்கக்கூடாது, நாளைக்கு கெசட்ல வரக்கூடாதுங்கிறதுக்காக தான், ஆவணமாக கூடாது என்பதற்காகத்தான். நீங்க மனம் போன போக்கிலெல்லாம் சட்டமன்றத்தில் பேசிவிட முடியாது. நாகரீகம் கருதிய வார்த்தைகளை மட்டும்தான் பேச முடியும். அநாகரிகமான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தினால் அது அவை குறிப்பில இடம்பெறாது. அந்த பேரவைக்கென்று ஒரு கண்ணியம் இருக்கிறது. அது தமிழ்நாட்டு மக்களினுடைய கூட்டு மனசாட்சி. அந்த கூட்டு மனசாட்சியாக இருக்கக்கூடிய அரங்கத்தில் நின்று கொண்டு நீங்கள் பேசியதையெல்லாம் அவை குறிப்பில் இடம்பெறக்கூடாது என்று முன்னவர் எழுந்து சொல்லிவிட்டார். அது அவை குறிப்பிலே இடம்பெறவும் இல்லை. பேரவைத் தலைவர் பேசியது மட்டும்தான் அவை குறிப்பிலே இடம்பெறும் என்று செய்தி வெளியானதற்கு பிறகு நீங்கள் எதற்காக, எந்த நோக்கத்திற்காக அவையை அவமதிக்கிற வேலையை செய்கிறீர்கள்? உங்களுக்கு எங்கிருந்து அந்த துணிச்சல் வந்தது? யார் அந்த தைரியத்தை உங்களுக்கு தந்தது? யாருடைய வழிகாட்டுதலின் பேரில் நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். ஏனென்று சொன்னா, ரவி அவருடைய எக்ஸ் தளத்துல அந்த பதிவிடல. தனிப்பட்ட ரவிக்கு எக்ஸ் தள பதிவுகள் இருக்கலாம், முகநூல் இருக்கலாம், யூடியூப் சேனல் கூட வச்சுக்கலாம். அவர் அதுல பதிவு பண்ணாரான்னு கேட்டா இல்ல. ரவி எதுல தெரியுமா பதிவு பண்ணிருக்கிறாரு? ஆளுநர் மாளிகைக்கென்று ஒரு எக்ஸ் ஹேண்டிலிங் இருக்கு. அந்த கவர்னரேட்டினுடைய எக்ஸ் ஹேண்டிலிங்ல அதை பதிவு பண்ணிருக்கிறார். அப்ப அவையினுடைய உரிமையை அவர் மீறி இருக்கிறார் என்று உரிமை மீறல் பிரச்சனை இன்றைக்கு வந்திருக்கிறது. இன்னொன்று, தேசிய கீதம் ஒலிக்க வேண்டும், 2 முறை ஒலிக்க வேண்டும் என்று சொல்கிறார். தமிழ்நாட்டிற்கு என்று ஒரு மரபு இருக்கிறது. இவர் சொல்வதை போலவெல்லாம் செய்து விட முடியாது. இன்னொன்று, இவர் அறிவுறுத்தியதாக சொல்கிறது. என்ன ஆதாரம் இருக்கிறது அப்படி அறிவுறுத்தியதற்கு? இதற்கு முன்பு கடிதமாக பேரவைத் தலைவருக்கு எழுதினாரா, அல்லது சட்டப்பேரவையினுடைய அலுவல் ஆய்வு குழுக்கு அதை அனுப்பினாரா, அல்லது முதலமைச்சருக்கு அதை அனுப்பினாரா? சார்பில் சொல்லும் போது சொல்றாங்களே, ஆளுநருக்கு சபாநாயகருக்கும் கடிதம் எழுதப்பட்டுச்சு, முதல்வருக்கும் கடிதம் எழுதப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல, இதை எப்போது சொல்கிறார்கள் என்பதை தான் நீங்க கவனத்துல கொண்டு பார்க்க வேண்டும். பிப்ரவரி 9ஆம் தேதி இது சொல்றதா சொல்றாங்க. சரி, இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுடைய வேண்டுகோளை ஏற்க வேண்டும் என்று ஏதாவது சட்டத்தில் கட்டாயம் இருக்கிறதா? இல்ல. ஒன்று. 2வது, உங்களுடைய பரிசீலனையை புறக்கணிக்கலையே. அரசு புறக்கணித்து விட்டால் நீங்கள் சொல்வது சரி. தேசிய கீதம் நேற்று இசைக்கப்பட்டதா இல்லையா? ஆளுநர் வருகிற போதே தேசிய கீதம் இசைக்கப்பட்டுதானே அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவர் அவையிலிருந்து வெளியேறிவிட்டார். அதனால் அவருக்கு தேசிய கீதம் இசைத்தது தெரியாது. நேற்றைக்கு தேசிய கீதம் இசைக்கவில்லையா? உங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற வளமை என்ன என்று ஆளுநருக்கு தெரியுமா, தெரியாதா? பள்ளிகளில் கூட, கல்லூரிகளில் கூட இறைவணக்கம் என்று வருகிற போது முதலிலே தமிழ்தாய் வாழ்த்து பாடித்தான் காலையிலே இறைவணக்கம் துவங்கும். அதன் பிறகு திருக்குறளை சொல்வார்கள். அதன் பிறகு அந்த பள்ளியினுடைய தாளாளரோ அல்லது பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களோ உரை நிகழ்த்துவார்கள். பிறகு நிறைவாக தேசிய கீதம் இசைக்கப்பட்டு மாணவர்கள் கலைந்து சென்று வகுப்புக்கு சென்று விடுவார்கள். இதுதானே நடைமுறை. இவ்வளவு நாட்களாக இப்படித்தானே இருக்கிறது. நீங்கள் பள்ளியில் படிக்கிற போதும் அப்படித்தானே இருந்தது. நான் பள்ளியில் படித்த போதும் அப்படித்தானே இருக்கிறது. இப்போதும் அதே நிலைமை தானே. ஆனால் திடீரென நீங்கள் துவங்குகிற போதும் தேசிய கீதத்தை இசைக்க வேண்டும், முடிக்கிற போதும் தேசிய கீதத்தை இசைக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்தாய் வாழ்த்துக்கு அப்போது வேலை இல்லையா? தமிழ்தாய் வாழ்த்தை தமிழ்நாட்டில் ஒலிக்க கூடாது என்று சொல்கிறார்களா? நான் ஏற்கனவே சொன்னேன், கூட்டு மனசாட்சியாக இருக்கக்கூடிய சட்டப்பேரவையினுடைய வளாகம் தமிழக மக்களினுடைய மனசாட்சி. அது தமிழக மக்களுக்கு நன்மை பயக்க வேண்டும் என்றாலும் அங்கேதான் கூடி முடிவெடுக்க முடியும். தமிழ்நாடு மக்களுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னாலும் அங்கேதான் கூடி முடிவெடுக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த அவையில் நின்று கொண்டு தேசிய கீதம் தான் ஒலிக்க வேண்டும், தமிழ்தாய் வாழ்த்து ஒலிக்க கூடாது என்கின்ற துணியில் அல்லவா இவர் பேச வேண்டும் என்று முனைகிறார். இவர் அந்த முயற்சியில் அல்லவா இறங்கி இருக்கிறார். தமிழ்நாட்டை அவமதிக்கிறார், தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையை அவமதிக்கிறார், தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற தமிழ்நாட்டு மக்களினுடைய பிரதிநிதிகளை அவமதிக்கிறார். ஒட்டுமொத்தமாக தமிழையே புறக்கணிப்பதற்கு ஒரு முயற்சியில ஈடுபடுகிறார். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! அதையெல்லாம் செய்துவிட்டு அவைக்கு மாறான நடவடிக்கையிலே அவர் ஈடுபடுகிறார். அவை குறிப்பு இடம்பெறாது என்று சொன்னதற்கு பிறகு உங்களுக்கு யார் சார் அதிகாரம் கொடுத்தது அதை எக்ஸ் தளத்தில் பதிவிடுவதற்கு? என்ன நோக்கத்திற்காக நீங்கள் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டீர்கள்? இன்னொன்று, நீங்கள் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டீர்களே, உங்களுக்கு உண்மையிலேயே அறிவு நாணயம் என்பது இருந்திருந்தால், ஒரு நேர்மையான நிர்வாகத்தை நீங்கள் நடத்துவதாக இருந்தால், நீங்கள் எந்த சுயசார்பற்றவருமாக இருக்கிறீர்கள் என்பது உண்மையாக இருந்தால், அவைத்தலைவர் பேசியதையும் அல்லவா நீங்கள் வெளியிட்டிருக்க வேண்டும். சட்டப்பேரவையினுடைய அவைத்தலைவர் பேசினாரா இல்லையா? அதையும் நீங்கள் வெளியிட்டிருக்க வேண்டுமா இல்லையா? நாட்டு மக்களுக்கு நீங்கள் ஆளுநர் மாளிகையின் சார்பில் தெரிவித்திருக்க வேண்டுமா இல்லையா? அதற்கு உங்களுக்கு கடமை இருக்கிறது அல்லவா? நீங்க பேசியதை மட்டுமே சொல்கிறீர்கள். ஆனால் பேரவைத் தலைவர் என்ன பேசினார் என்று நீங்கள் ஏன் சொல்லவில்லை? பேரவைத் தலைவர் பேசியது நீங்கள் பேச வேண்டிய சப்ஜெக்ட், நீங்க அப்ரூவல் கொடுத்த சப்ஜெக்ட்.
நீங்க கையெழுத்து போட்டு இது உரை குறிப்பில் இடம்பெறலாம், நான் உரையாற்றுகிறேன் என்று ஒப்புதல் தெரிவித்து விட்டுதான் நேற்று சட்டப்பேரவைக்கு நீங்கள் வந்தீர்கள். அதற்கு முன்பு வரை உங்களுக்கு அப்படி ஒரு உரை இருப்பது தெரியாதா? அல்லது அந்த உரையை நீங்கள் ஒப்புதல் அளிக்கிற போது பார்க்காமலேயே கையெழுத்திட்டு அனுப்பினீர்களா ஒப்புதல் அளித்து? எதன் அடிப்படையில் நீங்கள் நேற்று புறக்கணித்தீர்கள்? நீங்களே ஒப்புதல் தருகிறீர்கள், நீங்களே அவைக்கு வருகிறேன் என்று சொல்கிறீர்கள், அவைக்கும் வந்துவிட்டு அவையிலிருந்து புறக்கணிக்கிறேன் என்று சொல்வது எந்த வகையிலே நியாயம்? அப்படி என்று சொன்னால் செய்தியாக வேண்டும் என்கின்ற செய்தியினுடைய பரபரப்புக்காக, வழக்காடு மொழியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் செய்தி அறிப்புக்காக, சுய விளம்பர அறிப்புக்காக இவர் இயங்கி கொண்டிருக்கிறார் என்றுதான் நாம் பேசிவிட வேண்டும். ஆனால் அப்படியெல்லாம் பேசி ஆளுநருடைய மாண்பை நாம் குறைக்க கூடாது என்கிற காரணத்தால் கண்ணியமாக பேச வேண்டி இருக்கிறது. அரிப்பு என்கிற வார்த்தை கூட தவறான வார்த்தை இல்லை, இருந்தாலும் கலோக்கியலாக பேசிவிடக் கூடாது என்கின்ற அடிப்படையில் நாம் சில நயத்தகு வார்த்தைகளை சொல்ல வேண்டி இருக்கிற காரணத்தால் ஆளுநர் ஒரு விளம்பர வெறி எடுத்து அலைந்து கொண்டிருக்கிறார். தானே செய்தியாகிவிட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மனம் போன போக்கில் மாண்புக்கு மீறிய செயல்களை எல்லாம் அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் பட்டவர்த்தனமாக இப்போது அவருடைய நடவடிக்கையின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள முடிகிற செய்தி. இல்ல, அந்த உரையை நான் படிக்காததுக்கு இன்னொரு காரணம் அவர் என்ன சொல்றாருன்னா, இது அரசியல் சாசனத்துக்கு எதிரான சில கருத்துக்கள் அதுல இருக்குதுன்றாரு. அப்படிப்பட்ட கருத்துக்கள் அதுல என்ன இருந்தது? ஒன்று, குடியரசுத் தலைவரினுடைய உரையும் ஆளுநரினுடைய உரையும் ஒரே மாதிரியான உரைதான். ஒன்றிய அரசு எதை தயாரித்து கொடுக்கிறதோ அதை படிக்க வேண்டியது குடியரசுத் தலைவருடைய கடமை. மாநில அரசு எதை தயாரித்து கொடுக்கிறதோ அதை படிக்க வேண்டியது மாநில ஆளுநர்களுடைய கடமை. ஆனால் குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் ஒரே போன்ற தேர்வா என்று கேட்டால் இல்லை. குடியரசுத் தலைவர் மறைமுகமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நாம் நேரடியாக வாக்களிப்பதில்லை. ஆனால் நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், இவை எல்லோரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிற ஒரு மறைமுக தேர்தலின் மூலமாக வருகிறார். அவர் மக்கள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் தான் அவங்களும், இன்டைரக்டோ டைரக்டோ. ஆனா ஆளுநர் அப்படி அல்ல, அது நியமன பொறுப்பு. அப்படி என்று சொன்னால் குடியரசுத் தலைவரை விட ஒரு படி கீழானவராகத்தான் ஆளுநர் இருக்கிறார். குடியரசுத் தலைவர் இப்போது திரௌபதி முர்மு, மாண்புமிகு திரௌபதி முர்மு அம்மையார் நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தில் உரையாற்றினாரா இல்லையா? அதற்கு நன்றி தெரிவிக்கிற கூட்டத்தில் மோடி உரையாற்றினாரா இல்லையா? நீங்கள் எதை எழுதி கொடுத்தீர்களோ அதை என்னால் வாசிக்க முடியாது என்று சொல்லி நாடாளுமன்றத்திலிருந்து குடியரசுத் தலைவர் புறக்கணித்திருந்தால் அது எவ்வளவு பெரிய செய்தியாக மாறி இருக்கும், அது எவ்வளவு பெரிய அவமதிப்பாக பேசப்பட்டிருக்கும். அதே போன்றது ஒரு நிலைமை தானே இங்க. இப்ப நீங்க இந்த செயலை செஞ்சிட்டீங்களே, நீங்க இன்னொன்னு என்ன கேக்குறீங்க? அதுல சட்டத்துக்கு புறம்பான செய்திகள் இருந்ததாக சொல்கிறீர்கள். சட்டத்துக்கு புறம்பாக பேசியவர் மோடி. எதிர்கட்சிகளே இல்லாத நாடாளுமன்றமாக வரக்கூடிய நாடாளுமன்றம் அமைய போகுதுன்னு எப்ப பேசினாரு? நாடாளுமன்றத்தினுடைய நிறைவு கூட்டத்தொடரில் நின்று கொண்டு நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் பேசியதற்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தில் பேசுகிற போது சொல்கிறார், நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தில் பேச வேண்டிய செய்தியா இது? தேர்தல் பிரச்சாரத்தையே முன்னெடுத்தாரே மோடி, இது சட்டத்துக்கு புறம்பானது இல்லையா? நேற்றைக்கு ஏதாவது சட்டத்துக்கு புறம்பாக சொல்லப்பட்டிருக்கிறதா? பேய்மலை பெருவெள்ளம் பெய்திருக்கிறது. உங்களிடத்துல நிதி கேட்டால் தேசிய பேரிடர் நிதியிலிருந்து ₹1 கூட தராமல் மாநிலத்தினுடைய பங்கீட்டை மட்டும் தந்துவிட்டு அந்த பங்கீட்டை ஏதோ உரிமையை தருகிற போது கூட பிச்சை போட்டதை போல நீங்கள் பேசுகிறீர்கள். இது நயத்தகு செயல் அல்ல என்பதை ஒரு மாநில அரசு சுட்டி காட்டாதா? ஆளுநருடைய உரையில் அதை குறிப்பிட வேண்டும் என்று எதிர்பார்க்காதா? ஏதாவது தவறாக சொல்லி இருக்கிறோமா? நிதியை தாருங்கள் என்றுதானே கேட்கிறது மாநில அரசு. அதற்கு கூட மாநில அரசுக்கு உரிமை இல்லையா? ஏதாவது கண்டித்து தீர்மானங்களை போட்டிருக்கிறாரா? அது முதலமைச்சர் அதை ஏதாவது பேச வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரா ஆளுநரிடத்திலே? அப்படி எதுவும் சொல்லப்படவில்லையே. இன்னொன்று, உற்பத்தியிலே இந்த மாநிலம் எத்தனை இடங்களை முன்னேறி சென்று எந்த இடத்துக்கு வந்திருக்கிறது என்று பெருமை மிகு உரையை ஆளுநருக்கு தயாரித்து அனுப்பினார்கள். ஆளுநர் ஒப்புதல் அளித்தாரா இல்லையா? ஒரு மாநிலம் ஓராண்டு காலத்தில் செய்து முடித்ததை கூட ஆளுநர் உரையின் மூலமாக சொல்லவில்லை என்று சொன்னால் அந்த மாநிலத்தினுடைய செயல்பாடு என்பது நாட்டு மக்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி அது சட்டப்பேரவையினுடைய அவை குறிப்பில இடம்பெறும்? 50 ஆண்டுகள் கழித்து கூட சட்டப்பேரவையினுடைய அவை குறிப்பில் இன்றைக்கும் இருக்கிறது, எடுத்து பார்த்துக் கொள்ளலாம் என்று ஆதாரப்பூர்வமாக பேசுகிற போது நாம் பேசுகிறோமா இல்லையா? இன்னும் 40 ஆண்டுகள் கழித்து ஜிடிபியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த மாநில அரசு எதையெல்லாம் 2023ஆம் ஆண்டு 2024ஆம் ஆண்டு தொடக்கத்திலே செய்தது என்று ஒரு ஆய்வுக்கு தேவைப்படுகிற போது ஆளுநர் ஆற்றிய உரை அதில் இடம்பெற்றிருந்தால் தானே அவை குறிப்பிலிருந்து நாம் அதை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு பதிவு செய்கிற வேலையை கூட மாநில அரசு செய்வதற்கு உரிமை இல்லையா? அது சட்ட விதிமீறல் ஆகிவிட்டதா? அப்படி அது சட்ட விதிமீறல் என்று சொன்னால் தேசிய கீதத்தை ஒழிக்க வேண்டும் என்று நீங்கள் கோரிக்கை வைத்து அந்த தேசிய கீதம் ஒழிப்பதற்கு முன்பாகவே நீங்கள் ஓட்டம் கண்டுபிடித்து ஓடினீர்களே, எதற்காக ஓடுகிறீர்கள்? நீங்கள் வேண்டுகோள் வைத்தீர்கள், அதை அரசு ஏற்றுக்கொண்டு தேசிய கீதம் ஒழிக்கிற போதே எழுந்து ஓடுகிறீர்களே. அப்படி என்று சொன்னால் தேசிய கீதத்தை அவமதித்தது நீங்களா, தமிழ்நாடு அரசா? இந்த கேள்விக்கு ஆளுநர் பதில் சொல்வாரா?
சபாநாயகர் அவர்கள் வந்து உரையாற்றுறாரு. உரையாற்றும் பொழுதே வந்து நீ சாவார்கர் பரம்பரைகளுக்கு வந்து நாங்கள் ஒன்றும் சளைத்தவர்கள் இல்லை அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை பதிவு செய்கிறாரு. தன்னோட கண்ணியம் குறைவாக இருக்குன்றதுக்காக சபையை விட்டு எழுந்து போகிறாரு. இதை எப்படி நீங்கள் அப்படி பார்க்க முடியும்? அப்ப சாவர்கர் கண்ணிய குறைவானவர் என்று ஆளுநர் ஏற்றுக்கொள்கிறாரா? அதற்கு அவர் பதில் சொல்ல வேண்டும். ஆளுநர் சாவர்கரை உயர்ந்த இடத்தில் வைத்து ஆராதிக்கிறாரா, அல்லது சாவர்கர் ஒரு கொலைகாரன், ஒரு பயங்கரவாதி என்கின்ற அடிப்படையில் அவரை அணுகுகிறாரா? அதைத்தான் இப்போது ஆளுநர் தெளிவுபடுத்த வேண்டும். நீங்கள் தானே சாவர்கர் வழியில் வந்ததாக பெருமை பேசுகிறீர்கள். நீங்கள் தானே சாவர்கருக்கு உலகளாவிய புகழை தேடித்தர வேண்டும் என்று முயற்சி செய்கிறீர்கள். முடிந்தால் சாவர்கருக்கு நீங்கள் பாரத ரத்னாவை கூட கொடுப்பதற்கு முயற்சி செய்வீர்களே, அல்லது அதற்கான செய்திகளை ஏதாவது முன்பே பேசிவிட்டீர்களா என்பது கூட தெரியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு வானளாவிய புகழ் கொண்டவராக சாவர்கரை நீங்கள் வைத்திருக்கிறீர்களா இல்லையா? கோட்சேவை இப்போதும் கும்பிடுகிறீர்களா இல்லையா? வணங்குகிறீர்களா இல்லையா? வணங்கத்தக மனிதராக அவரை ஆக்கி வைத்திருக்கிறீர்களா இல்லையா? அந்த வழியில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ, நான் என்ன கேட்கிறேன் சார், பெரியாரை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். தத்துவத்தின் தலைவராக பெரியார் எனக்கு இருக்கிறார். பெரியார் வழி வந்த உங்களுக்கு எங்களுடைய பெருமை தெரியாது என்று சொன்னால் நான் ஏன் அவமானப்பட வேண்டும்? நான் பெருமைப்பட வேண்டும் அல்லவா? அந்த இடத்தில் கரவொலி எழுப்பி நான் உற்சாகமாக அதற்கு ஆமோதித்திருக்க வேண்டாமா? எதற்காக ரவி ஓடுகிறார்? அப்படி என்று சொன்னால் சாவர்கர் ஒரு இழிவான மனிதர் என்று ரவி சொல்லாமல் சொல்கிறார், நாம் சொல்லவில்லை. நீங்கள் சாவர்கர் வழியில் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அச்சமாக இருக்கிறது, கூச்சமாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் சாவர்கர் உங்களை அச்சப்பட வைக்கிற மனிதராக, கூச்சப்பட வைக்கிற மனிதராக, எந்த புகழும் இல்லாமல் ஒரு குப்பைக்கு இணையான மனிதராக சாவர்கர் உங்களை ஆக்கி வைத்திருக்கிறார் என்கின்ற உள்ளுணர்வு உங்களை சுடுகிறது. அதனால் நீங்கள் எழுந்து ஓடுகிறீர்கள். அவைத்தலைவர் சொன்னதில் எந்த தவறும் இல்லை. நான் ஒரு தலைவரை ஏத்துக்கிட்டேன் சார், நான் ஒரு சித்தாந்தத்தை ஏத்துக்கிட்டேன். நீங்க அறிமுகப்படுத்துகிற போது என்ன சொன்னீங்க? திராவிட இயக்கத்தினுடைய சிந்தனையாளர்னு சொன்னீங்க. அந்த இயக்கம் குறித்து சிந்திக்கிற காரணத்தால் எனக்கு அந்த அடைமொழியை நீங்கள் தந்தீர். எனக்கு பெருமை தானே. நான் உடனே நேர்காணல எந்திரிச்சு எப்படி நீ என்ன சொல்லலாம் அப்படின்னு ஓடிட்டா அப்ப நான் அதை இழிவாக கருதுகிறேன் என்றல்லவா பொருள். அவைத்தலைவர் உங்களை உயர்த்துவதற்காக சொன்னார். ஆனால் சாவர்கனுடைய உண்மை முகம் உங்களுக்கே சுட்டு விட்டது போலும். அதனால் நீங்கள் அச்சப்பட்டு கொண்டு ஓடினீர்கள். அதுதான் நடந்தது. இன்னொன்று, தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது உள்நோக்கம் இருக்கு, வேண்டுமென்று அரசியல் செய்வதற்காக செய்யறாங்க அப்படின்னு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியோட கருத்து வந்து மிக முக்கியமானதா இருக்கு. என்னன்னா, இது வந்து ஆளுநருக்கும் அரசாங்கத்துக்கும் சபாநாயகருக்குமான தனிப்பட்ட பிரச்சனை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இல்ல, ஆளுநர் ஒரு 2 ஏக்கர் இடம் வைத்திருக்கிறார். சபாநாயகர் அதற்கு பக்கத்திலே ஒரு 2 ஏக்கர்ல இடம் வச்சிருக்கிறார். நடுப்புற தமிழ்நாடு அரசுக்கு பாதை போகிறது. இவர்கள் எல்லோருக்கும் இடத்தகராறில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் அவர் கருத்து சொல்ல முடியாது என்று சொல்லி இருக்கிறார். ஏன் சார், நீங்க ஒரு எதிர்கட்சியினுடைய தலைவர், கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டதாக நீங்கள் மாறு தட்டிக் கொள்கிறீர்கள். எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை என்று சொல்கிறீர்கள். இன்னும் குறிப்பாக அண்ணாவின் பெயரால் இயக்கம் நடத்துகிறீர்கள். அண்ணா சொன்ன செய்தி உங்களுக்கு தெரியுமா? அண்ணாவையும் தெரியாது, அண்ணா என்ன சொன்னார் என்றும் உங்களுக்கு தெரியாது. நினைவுபடுத்துவோம். ஆப்போசிஷன் பார்ட்டி இஸ் எ ஷேடோ கவர்மெண்ட் அண்ணா சொன்னார். இப்போது அரசுக்கும் ஆளுநருக்கும் ஒரு யுத்தம் நடந்தால் நிழல் அரசை நடத்தி கொண்டிருக்கிற எதிர்கட்சி தலைவர் உங்களுக்கும் எதிராகத்தான் அந்த யுத்தத்தை ஆளுநர் நடத்துகிறார். உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? நாம் எடப்பாடி பழனிசாமிக்கு நினைவூட்டுவோம். ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மாநில அரசை புறந்தள்ளிவிட்டு இடது கையால் ஒதுக்கி வைத்து விட்டு ஆய்வு கூட்டங்களை மேற்கொண்டார். அப்போது எடப்பாடி பழனிசாமி வாய் திறக்கவில்லை. வாய் திறந்து பேசியவர் யார் தெரியுமா? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின். அவர் தான் சொன்னார், உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, ஆளுநர் ஒரு பேரலல் கவர்மெண்ட் ரன் பண்றதுக்கு முயற்சி செய்யக்கூடாதுன்னார். அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்து பொறுப்புணர்ந்து அந்த கருத்தை பேசினார். இப்போது சட்டப்பேரவை, நான் முன்பே குறிப்பிட்டதை போல 234 சட்டப்பேரவை உறுப்பினர்களில் உங்களுக்கும் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? நீங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தானே? நீங்கள் எதிர்கட்சி தலைவர் அல்லவா? உங்களையும் சேர்த்து தானே அவமதித்து விட்டு வெளியேறி இருக்கிறார் ரவி. ஒரு சின்ன கண்டனத்தை தெரிவித்திருக்க வேண்டாமா நீங்க? இந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு அஞ்சி நடுங்க வேண்டிய அவசியம் எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கிருந்து வந்தது? எனவே எடப்பாடி பழனிசாமி மழை விட்டும் துவானம் விடவில்லை என்று சொல்வார்கள். அதுபோல இன்னமும் பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டி உறவாடி கொண்டுதான் இருக்கிறார். வெளியில் ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கார். பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒரு துரும்பை. இந்த விஷயத்துல ஓ பன்னீர்செல்வம் அறிவு நாணயத்தோட இருக்காரு சார். நேர்மையா சொல்லிட்டாரு, பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இருக்கணும். உங்களை மாதிரி பித்தலாட்ட வேலையை செய்யல. உங்களை விட ஒருபடி மேலே போய் நேருக்கு நேராக ஆதரவு தெரிவித்து வந்துட்டாரு. அது மாதிரி நீங்க ஆதரவு தெரிவிச்சிடலாம். இன்னொன்று, அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னாங்கல்ல, இது வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்டது. திட்டமிட்டு நடந்தது என்னன்னு அந்த அம்மையாருக்கு தெரியுமா? நீங்க தெலுங்கானாவுக்கு ஆளுநரா இருந்தீங்க.
சந்திரசேகர ராவ் உங்களை கூப்பிடாமலே கூட்டத்தை நடத்தினாரு. அதுதான் திட்டமிட்டு நடத்தினது. உங்களை எந்த அளவுக்கு அவமதிச்சாரு, நீங்க அரசினுடைய ஹெலிகாப்டரை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்டாரு. ஹெலிகாப்டர் நீங்க போற பயணங்களுக்கு வராதுன்னு சொன்னாரு. உங்களுக்கு உரிய பாதுகாப்பு கூட தரமாட்டேன்னு சொன்னாரு. அப்படி ஏதாவது தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருக்கிறதா? அப்படி ஏதாவது கூட்டத்தொடருக்கு அவரை அழைக்காமல் கூட்டத்தை நடத்திட்டோமா? உரிய மாண்பை, உரிய கண்ணியத்தை தந்திருக்கிறோம். அதனாலதான் நான் சொன்னேன், அவருக்கு உரை குறிப்பில் இடம்பெற வேண்டிய செய்தியை அனுப்பி ஒப்புதல் பெற்றது தமிழ்நாடு அரசு. அதுல கவர்னர் ரவின்னு கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார். கையெழுத்து போடலன்னு சொல்லுங்க அவர் கையெழுத்து போட்டு தந்திருக்கிறார். கையெழுத்து போட்டு தந்ததை நான் வாசிக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டுதான் அவர் சட்டப்பேரவையினுடைய வளாகத்துக்கு வந்தார். ஆனால் அவர் வந்ததற்கு பிறகு தன்னுடைய விளம்பர வெறியை தீர்த்துக் கொள்வதற்காக வாசித்து விட்டு போனால் செய்தியாக மாட்டார் என்கின்ற காரணத்தால் வாசிக்காமல் போய் நேற்றுக்கும் இன்றைக்கும் செய்தியாக வேண்டும் என்பதற்காக அவர் இந்த செயலை செய்தார். திட்டமிட்டு செய்தது தமிழ்நாடு அரசு அல்ல, திட்டமிட்டு செய்தவர் ரவி. திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டது, திட்டமிட்டு தவறான செய்திகளை சொன்னது தமிழ்நாடு அரசு அல்ல, ஆளுநர் ரவி. எனவே கண்டனத்தை எங்களுக்கு சொல்லக்கூடாது அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். கண்டனத்தை தமிழ்நாடு அரசுக்கு சொல்லக்கூடாது. கண்டனத்தை யாருக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டால் உங்களுடைய சக ஆளுநராக இருக்கிற ரவிக்குத்தான் நீங்கள் கண்டனத்தை சொல்ல வேண்டும். இந்த ஆளுநர் சர்ச்சை குறித்து இவ்வளவு நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி.